ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ராசி. பொதுவா விருச்சிக ராசியில வந்து பார்த்தீங்கன்னா, பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, மனக்கவலை அதிகமா இருந்துட்டே இருக்கும். என்னடா நமக்கு மட்டுமே கஷ்டம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா வந்து உங்களுடைய மனக்கவலை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து எண்ணங்கள்ல மட்டும் தான் இருக்கே தவிர, செயல்ல கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. நம்ம எண்ணங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, செயல்ல அது வந்து உருவாக ஆரம்பிச்சிருது. ஏன்னா நமக்கு ஆரம்பத்திலே கஷ்டம் இருக்கிறதுனால, கஷ்டம் தான் இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நம்ம பயணம் செய்றோம். அந்த காரணத்தினால உங்களுக்கு கஷ்டம் அந்த இடத்துலயே தங்கிருது. அதனால முடிஞ்ச அளவுக்கு விருச்சிக ராசியில பிறந்தவங்க கண்டிப்பா வந்து பொருளாதார ரீதியா வாழ்க்கையில சிரமப்பட்டா கூட குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு பெரிய ஒரு வளர்ச்சிய அவங்க பார்க்கலாம். அப்போ ஒரு விஷயத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு சில வழிமுறைகள கண்டிப்பா கடைப்பிடிச்சு தான் ஆகணும். அப்ப நீங்க வந்து சரியான முறையில நம்ம ஒரு பாதையில பயணம் செய்றோமா? நம்ம சரியான தொழில் செய்றோமா? அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு தான் செய்யணும். அந்த அடிப்படையில நீங்க செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அதிபதியை கொண்ட ராசி தான் விருச்சிகம். அப்போ நீங்க வந்து ஒரு மண்மனை கட்டுமான சம்பந்தப்பட்ட தொழில் செய்றது ரொம்ப அற்புதம். அப்ப அந்த கட்டுமான சம்பந்தப்பட்ட தொழில் இல்ல அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன மாரி தொழில் செய்யலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் ரிலேட்டடான ஒரு பிசினஸ் பண்ணலாம். இல்ல கட்டுமானம் சம்மந்தப்பட்டதுக்கான பொருட்கள வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆலை, அல்லது வந்து நீங்க ஒரு மண்ணு, மணல், ஜல்லி இந்த மாதிரியான பொருட்கள் விக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, சிமெண்ட்டு இந்த மாதிரியான சூழ்நிலை நீங்க வந்து ஒரு ஏற்றுமதி, இறக்குமதி பண்ணி நீங்க ஒரு இது பண்ணி குடுக்குறது, அல்லது நீங்க ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணி குடுக்குறது, இந்த மாதிரியான நீங்க தொழில எது வேணாலும் நீங்க பண்ணலாம், கட்டுமானம் சம்மந்தப்பட்டு. ஆக உங்களுக்கு ஒரு பெரிய சக்சஸ் கண்டிப்பா இருக்கும். இந்த துறை நீங்க அப்பாற்பட்டு நீங்க ஒரு வேற தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த தொழிலுக்கு உங்களுக்கு உதவிக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த செவ்வாயுடைய பகவானுடைய உதவி கண்டிப்பா இருக்கும். அப்பேற்பட்ட அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் விருச்சிக ராசி. அப்போ வந்து விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும், நம்ம கரெக்ட்டான ஒரு பாதையில போனா மட்டும் போதும். அந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும், இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு செவ்வாயுடைய பலம் இருக்குன்னா, ரத்த சம்பந்தப்பட்ட அமைப்பு. ரத்த சம்பந்தப்பட்ட ஏதாவது உபாதைகள்லாம் இருந்து அத வந்து விலகுறதுக்கும், அதே மாரி ரத்த சம்பந்தப்பட்ட உறுப்பினர் எக்ஸாம்பிள் உங்களோட உறவினர் அப்படின்னு சொன்னா சகோதரர், சகோதரி, தாய், தகப்பனார் இவங்க மூலியமா உங்களுக்கு ஹெல்ப் இருக்கும். அந்த மாரி ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கல, யாருமே எனக்கு உதவியே பண்ண மாட்டேங்கிறாங்கங்கிற எண்ணங்கள் மட்டும் தான் இருக்கும். செயல்ல அந்த மாரி கிடையாது. நான் சொன்னேன், நீங்க அவங்களுக்கு தகுந்த மாரி இருந்தீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா அவங்க மூலியமா சில நன்மைகள நீங்க பார்க்கலாம். கடந்த காலத்துல இருந்த கஷ்டங்கள வந்து சரி பண்ணக்கூடிய ராசி தான் விருச்சிக ராசி. பொதுவா ஒரு கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்த சரி பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தியும், வல்லமையும் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி. எதிராளிகள் அதிகமா சந்திப்பீங்க. அந்த எதிராளிகள் வந்து பார்த்தீங்கன்னா, நண்பர்களாக இருந்தவங்க எதிராளியா மாறி இருப்பாங்க. மன கஷ்டம் ஏற்படும். ஏன்னா நம்மளே அவங்க ஏற்படலாம். நம்மளே லாஸ்ட்ல இப்படி நடந்துருச்சு, அவங்களே இப்படி நடந்துச்சு கூட வருத்தப்பட்டுருப்பீங்க. ஆனா அந்த வருத்தங்கள சரி பண்ணக்கூடிய ஒரு ராசி தான் வந்து விருச்சிக ராசி. அப்ப இந்த விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில ஒரு நேர்கோட்டுல வந்து ஒரு பயணத்த கொண்டு போகும். ஒரே ஒரு கோட்ட போட்டு அது நடந்தா எப்படி இருக்கும், அந்த ரோட்லயே நடந்தா எப்படி இருக்கும், அந்த மாரி ஒரே மாரி தான் போகும். கீழ இருக்காது, மேல இருக்காது. ஒரு மேல் நோக்கி பயணமும், எண்ணமும் இருந்தாலும் அந்த வளர்ச்சிங்கிறது ஒரே மாரி போயிட்டு இருக்கும். ஆனா, உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 36க்கு அப்புறம், 39க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வளர்ச்சி ரொம்ப மேம்படும். 25, 26 இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல திருமணம் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய நபரா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 29, 30 வயசுல உங்களுக்கு ஒரு பெட்ட ஃப்ரெண்ட்ஸ பார்க்கலாம். அல்லது 29 வயசு, 30 வயசுல திருமணம் பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, 33, 36க்கு அப்புறம் நீங்க வளர்ச்சிய பார்க்கலாம். இந்த மாதிரியான திருமண வயதிலிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வளர்ச்சி ஊர்ந்து ஒரு 6 வருடத்திற்கு பிறகு உங்களுக்கு வளர்ச்சி மேம்படுறத நீங்க பார்க்கலாம். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பொருளாதாரம் எப்பவுமே ஒரே மாரியான பொருளாதாரமா இருக்கும், நியூட்ரலா இருக்கும். ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஆனா, நீங்க வந்து யாரோட சப்போர்ட்ட வந்து ஒரு வழியில நாடிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். யார்ட்டயும் ஹெல்ப் நாடிட்டே இருக்கணும் நீங்க. யார்ட்டயாவது உங்களுடைய ஐடியாவ கேட்கணும். யாராவது ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்கட்ட கேட்டு போகணும். அந்த மாதிரியான ஒரு நண்பர நீங்க வச்சுக்கிறது, அல்லது உங்களுடைய மனைவிய வச்சுக்கிறது, அல்லது கணவர் கூட வச்சுக்கிறது, இந்த மாரி கூட இருக்கிறவங்க மாரி நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அளவுக்கு வளர்ச்சி ஏற்படும். ஆக செவ்வாயுடைய அமைப்பு இருக்கிறனால, நீங்க வந்து ஒரு சர்ஜரி ஃபீல்டுல இருக்கிறீங்க, சர்ஜரி சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் இந்த செவ்வாய் தான். செவ்வாய்க்கு அதிபதி ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு கடுமையான ஒரு வேலை செய்யக்கூடிய நபர். அப்ப அந்த கடுமையான தொழில்கள்லாம் உங்களுக்கு தேவை. ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு மில்லுலே பார்த்தீங்கன்னா, கடுமையான பழுது பார்க்கக்கூடிய வாகன இது என்ன பொருள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டது, அல்லது வந்து மிஷினரி இந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட துறையில, இந்த மாதிரியான தொழில்லாம் உங்களுக்கு தேவை. கடுமையான ஒரு வேலையா இருக்கும். அந்த கடுமையான வேலைகள் செஞ்சாலுமே, உங்களுக்கு அது ஒரு ஆதாயத்த குடுக்கக்கூடிய வாய்ப்பு விருச்சிக ராசி பொறுத்தவரைக்கும் இருக்கு. அப்ப பொதுவா விருச்சிக ராசிக்காரங்க பொதுவா வந்து ஒவ்வொரு வழிமுறை இததான் பண்ணணும் அப்படின்னு ஒரு வழிமுறை இருக்கு. அந்த வழிமுறை உங்க ஜாதகத்துல என்ன அளவுக்கு இருக்கு? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்மஸ்தானம் சொல்லக்கூடிய 1ஆம் இடம், 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூரியஸ்தானம், 9ஆம் இடம் சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா, தகப்பனுடைய அமைப்பு, 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானம். இப்ப இந்த 4 உடைய அமைப்புகளை உங்களுடைய ஜாதகத்துல பார்க்கணும்.
அதே மாதிரி 2ஆம் இடம் சொல்லக்கூடிய வாக்கதிபதியும் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 14ஆம் இடமும் 12ஆம் இடம் விரைஸ்தான் அதிபதி இந்த 5 விதமான ஆதிக்கங்களும் உங்கள் ஜாதகம் வலுப்பெறும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சி மேம்படும். உங்களுடைய வளர்ச்சி மேம்படும் பொழுது உங்களுடைய வளர்ச்சி மேம்படப்பட உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன உபாதைகளை நீங்கள் இருந்துகிட்டே இருப்போம். ஏதாவது தொந்தரவு இருக்கும். 10 நாள் இருக்கிற மாதிரி இருப்பீங்க. 14 ஏதோ ஒரு சின்ன சின்ன தொந்தரவுனால ஒரு மருத்துவம் பார்க்குற மாதிரியோ அல்லது வீட்டிலோ நீங்கள் மருத்துவம் எடுத்துகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படலாம். இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் செவ்வாயினுடைய அமைப்பு சார்ந்து உங்கள் ஜாதகம் சரியில்லாத அந்த மாதிரி இருக்கும். ஆனால் செவ்வாய்க்கு வந்து சில வெளி பரிகாரங்கள் இருக்குது. செவ்வாய் விரதம் இருக்கிறது, செவ்வாய் வழிபாடு செய்கிறது, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப நல்ல அற்புதமான பலனை ஏற்படுத்தும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துர்க்கைகளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும் உங்களுக்கு. உங்கள் ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படையில் வந்து ராசிநாதனும் கோச்சார ரீதியான அமைப்பு திசாபுத்தி ஒரு சேர ஒரு ஆக்டிவாக வரக்கூடிய அமைப்பு தான் அது விருச்சிக ராசி. அப்போ ஒரே நேரத்தில் ஒரு நல்ல நன்மையை நீங்கள் பார்க்கலாம். ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி மற்ற நிலைமையும் பார்க்கலாம். இப்படி மாதிரி டிஃப்ரெண்டான மாறி ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ராசி. அதாவது நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றான ஒரு அமைப்பு தாரும். திடீர் பணவரவு, திடீர் வளர்ச்சி, அதே மாதிரி வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வருமானம், அது மாதிரியான சூழ்நிலை, வெளிநாட்டிலே ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, சொந்த ஊரில் விட்டுட்டு ஒரு புரியலை விட்டு இன்னொரு இடத்துல வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அமைப்பு அமைப்பு இந்த விருச்சிக பொறுத்து இருக்குது. கண்டிப்பாக மண்மனை யோகம் கண்டிப்பாக 100% இருக்கும். ஒரு சொந்த வீட்டில் உட்கார்றது கஷ்டமாக இருக்குது, சொந்த வீடு வாங்கிட்டாங்க அந்த வீட்டில் இருக்க முடியல, வாடகையில் இருக்கா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு செவ்வாய் விட உங்களுக்கு ஜாதகம் பலம் இல்லாமல் போனால் அந்த மாதிரி இருக்கும். அப்போ செவ்வாய் ஆக்டிவ் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆக உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் சில வழிபாடுகள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது மாதிரியான வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய ராசிக்கு முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது, துர்க்கைமான வழிபாடு பண்ணுறது, அதே மாதிரி பைரவர் வழிபாடு பண்ணுறது மிக உகந்த நன்மைகளை ஏற்படுத்தும். நீங்கள் கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ராசிக்குரிய நிறங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இளம் சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இளம் நீலம் இந்த வந்து கலரில் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்குரிய எண்கள் இந்த மாதம் இந்த நாளில் எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா 1ஆம் எண் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி 3ஆம் எண் ரொம்ப நல்லாயிருக்கும். 7ஆம் எண் ரொம்ப நல்லாயிருக்கும். 9ஆம் எண் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 13, 15, 21, 27 இந்த மாதிரியான நாட்கள் ஒரு அற்புதமான நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் நல்ல வாய்ப்புகளை தேடிக்கலாம். ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிழமை அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு திங்கட்கிழமை ரொம்ப நல்லாயிருக்கும், புதன்கிழமை ரொம்ப நல்லாயிருக்கும், சனிக்கிழமை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான கிழமைகளில் உங்களுக்கான நல்ல நன்மையை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வெளியூர் பயணம் செய்கிறது, அல்லது வந்து முக்கியமான ஒரு பொருள் சேர்ப்பு போன்ற இதெல்லாம் இந்த நாட்களில் பண்ணிங்கன்னா ஒரு சிறப்புரை இருக்கும். ஆக ஒரு சேர பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ராசி தான் உங்களுடைய ராசி. உங்களுடைய கஷ்டங்களை நினைக்க வேண்டாம், நல்ல விஷயங்களை சிந்திங்க, நல்லது நினைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுடைய குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சி கூடட்டும். என்னுடைய வாழ்த்துக்கள் மேலும் மேலும் வளர என்னுடைய குலதெய்வத்தை வழங்குகிறேன். நன்றி. ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.